வணக்கம். 20/12/2025 சனிக்கிழமை. இன்றைய சிம்ம ராசி பலன். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம், மன மகிழ்ச்சி, சாந்தம், சந்தோஷத்தை கொடுக்கும். சிக்கல்கள் தீர்வாகும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாள். தொழில் செய்பவர்கள், சுய தொழில் செய்பவர்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாள். வாடிக்கையாளர்களுடைய அனுசரிப்பும் அவர்களிடம் பணிவோடு நடந்து கொள்வதனாலும் தொழில் அபிவிருத்தி அடையக்கூடும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடமும் கீழ் பணிபுரிபவர்களும் அனைவரிடத்திலும் அன்பும் பாராட்டத்திலும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். நீங்கள் சனீஸ்வர பகவானையும் மகாவிஷ்ணுவோடையும் வழிபட இரட்டிப்பு மகிழ்ச்சியோடு சாந்தமும் சந்தோஷமும் நீண்ட நாளைய நண்பர்களுடைய வருகையாலும் மன சாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய நாளாக அமையக்கூடும். சிம்மத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், பூரம் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். மக மட்டும் சற்று பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். உத்திரம் அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரக்கூடிய நாள். சிக்கல்கள் தீர்வாகும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது கன்னி ராசி பலன். கன்னி ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள். வீண் வாக்குவாதம் அல்லது செய்யும் தொழிலில் பதற்றம், அவசர கதியில் செய்வதால் சிறு சிறு தவறுதல் நேரிடும். அதனால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் உருவாகும். மற்றபடி அனைத்து வகையான செல்வம், செல்வாக்கு, புகழ் அனைத்தும் வந்து சேரக்கூடிய நாள் இன்றைய நாள். கன்னிராசியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், அஸ்தம் அனைத்து வகையிலும் கவனமுடன் செயல்பட வேண்டும். சித்திரை சர்வ காரிய ஜெயம், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது துலா ராசி பலன். துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு அனைத்து வகையான நன்மைகளும் வந்து சேரும். அதே நேரம் உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரிடத்திலும் பக்குவத்தோடு பார்க்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை முழுக்க தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளில் வீண் வாக்குவாதத்தால் தேவையற்ற மனக்குழப்பம், செய்யும் வேளையில் தோய்வு ஏற்படக்கூடும். அதனால் கவனமுடன் செயல்பட வேண்டும். உங்களுடைய சர்வ காரியம் ஜெயமாக இன்று மகாவிஷ்ணுவையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட சர்வ காரிய ஜெயமாகும். துளாராசியில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம், சுவாதி அனைவரிடத்திலும் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டும். மீன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். விசாகம் சர்வ காரியங்களும் ஜெயமாகும். சிக்கல்கள் தீர்வாகும். மன சாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரக்கூடிய நாள். அடுத்ததாக நம்ம காண இருப்பது விருச்சகம், தனுசு, மகர ராசி நண்பர்களை பற்றி. வணக்கம்.